பாண்டு மற்றும் விதுரின் திருமணம். யாது குலத்தவரான சூரசேனர் வாசுதேவருடைய தந்தை. வசுதேவர் கிருஷ்ணரின் தந்தை. குந்தி கிருஷ்ணனின் தந்தையாகிய வாசுதேவனின் சகோதரிமாவர். சூரசேனின் மகளாகிய பிரீதா என்ற ஈரப்பெயருடன் இவர் குந்தி போஜ மன்னனால் தத்தெடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டதால் குந்தி என்ற பெயர் பெற்றார். குந்தி இளமையாக இருந்தபோது துர்வாச முனிவர் அவரது தந்தையின் இடத்திற்கு வந்தார். குந்தி தேவி முனிவருக்கு மிகுந்த கனிவோடும் பணிவோடும் ஒரு ஆண்டு முழுவதும் பணிவுரை செய்தார். குந்தியின் விருந்தோம்பல் மற்றும் சேவையில் மகிழ்ந்த முனிவர் அவரது எதிர்காலத்தை பற்றி கணித்து திருமணத்திற்கு பின்னர் பாண்டு மூலம் குழந்தையின்மையால் ஏற்படும் சிக்கல் பற்றி அறிந்து கொண்டதால் அந்த துன்பத்தை தீர்க்க வரம் ஒன்றை அளித்தார். துர்வாச முனிவர் விரும்பிய கடவுளின் மூலம் குழந்தை பெறலாம் என்ற வரத்தை அருளினார். ஆனால் இதனால் குந்தி தனது விருப்பம்படி எந்த கடவுளையும் அழைத்து குழந்தை பெற முடியும். முனிவரின் இந்த வரத்தை சோதிக்க முடியும் செய்த குந்தி மந்திரத்தை உச்சரித்து சூரிய பகவானை அழைத்தார். சூரிய பகவான் மந்திரத்தின் சக்திக்கு கட்டுப்பட்டு சூரியனின் குந்தியின் முன்னால் தோன்றி அவருக்கு மகனை அளித்தார். அக்குழந்தை சூரியனை போன்றே பிரகாசமாக இருந்தது. சூரியன் பகவான் இக்குழந்தை பிறக்கும் போது போர்க்கவசம் மற்றும் காது வளையங்கள் கொண்டதால் அழித்து பாதுகாத்தார். குழந்தை பிறந்த பின்பும் குந்தி தனது கன்னித்தன்மையை இழக்கவில்லை. ஆயினும் குந்தி மனமாகாத நிலையில் ஒரு குழந்தை பெற்று உலகத்தார் இகழ்ந்து பேசுவார்கள் என அஞ்சி அக்குழந்தையை தனது தோழியான ஒரு சத்திரியின் துணையுடன் குழந்தையை ஒரு கூடையில் வைத்து புனித நதியான கங்கை நதியில் விட்டாள். இதை பார்த்து சூரிய பகவான் தன் நெருப்பு மலையால் தன் கோபத்தை வெளிப்படுத்தினார். கங்கை நதியில் குழந்தை மிதந்து வருவதை கண்ட தேரோட்டியான அதிரிதன் அக்குழந்தையை காப்பாற்றினார். பிறகு அக்குழந்தையை தன் குழந்தையாக பாவித்து கர்ணன் என பெயர் சூட்டி அன்போடு வளர்த்தார். திருதராஷ்டிரனுக்கு கண் பார்வை இல்லாததால் அவன் நாடாளும் தகுதி இழந்தான். இதனால் பீஷ்மர் இரண்டாவது மகனான பாண்டுவுக்கு ஹஸ்தினாபுரத்தின் அரசனாக முடிசூட்டி அரியணையில் அமர்த்தினர். பாண்டுவிற்கும் திருமண வயது நெருங்கிவிட்டதால் திருமணம் செய்து வைக்க முடிவு செய்தார் பீஷ்மர். சுயமரத்தில் குந்தி பாண்டுவை தன் மாடலாக ஏற்று மாலை சூட்டினான். அதன் பின் சில மாதங்கள் கழித்து மந்திர நாட்டு மன்னாகிய சல்லியன் தங்கையான மாத்திரி என்பவளை இரண்டாவது மனைவியாக பாண்டுவிற்கு திருமணம் செய்து வைத்தார். அதன் பின் ஒரு விதுருக்கும் தேவகன் என்னும் மன்னனின் மகளை திருமணம் செய்து வைத்தார். இவ்வாறு 3 சகோதரர்களுக்கும் திருமணம் நடைபெற்றது. திருமணம் முடிந்த பின் பாண்டு அரசாட்சியில் ஈடுபட்டான். ஹஸ்தினாபுரத்திற்கு கப்பம் கட்ட அவரின் நாடுகள் மீது படையெடுத்து சென்றான். அந்நாடுகளை வென்று கப்பம் செலுத்த வைத்தான். பாண்டுவின் இந்த வீர செயல்கள் பீஷ்மருக்கு மகிழ்ச்சியை தந்தது. நாட்டு மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மன்னன் பாண்டியருக்கு வேட்டையாடுவதில் அதிக ஆர்வம் இருந்தது. அவன் தன் காலத்தின் பெரும்பகுதிகளை காட்டில் கழித்தான். அவனோடு தன் 2 மனைவிமார்களும் காட்டில் தங்கினர். இவ்வாறு ஒரு முறை பாண்டு வேட்டையாடும் போது 2 மான்கள் இணைந்திருப்பதை கவனிக்காமல் அம்பை செலுத்தி விட்டான். அங்கு மானின் வடிவில் இருந்தவர் முனிவர் ஆவார். இதனால் கோபம் கொண்ட மான் மன்னரை பார்த்து, அண்ணா, நான் மான் வடிவில் இருக்கும் கெந்தம்மா என்ற பெயரை கொண்டு முனிவன், நான் இந்த காட்டில் சமாதானமாகவும் அமைதியாகவும் வாழ்ந்து கொண்டேன். நான் என் துணையோடு இருந்திருந்த போது நீ என்னை கொன்று விட்டாய். என்னை போலவே நீயும் உன் மனைவிடம் ஒன்றாக நீயும்போது உன் உயிரும் பிரியும். அப்பொழுது உன்னோட இருக்கும் மனைவின் உயிரும் பிரியும். நான் மகிழ்ச்சியாக இருந்த பொழுது நீ என்னை துயரத்தில் ஆழ்த்தி விட்டாய். அதேபோல் நீ மகிழ்ச்சியாக இருக்கும்போது துயரம் உன்னை வந்தடையும். இது என் சாபமாகும் என்ன கூறி மறைந்தார். முனிவரின் இந்த சாபத்தை நினைத்து பலவற்றை துன்பம் அடைந்தான் மன்னன் பாண்டு. தன் மனைவிமார்களிடம் ஓடி வந்து முனிவரால் ஏற்பட்ட சாபத்தை பற்றி கூறினான். இனிமேல் நான் முக்தியை பெற வாழ்க்கை மேற்கொள்ளப் போகிறேன் என மனைவிமார்கள் உற்றார். உணர்வுகளை துறந்து காய் கனிகளையும் உண்டு இனிவன வாழ்க்கையை மேற்கொள்ள போகிறேன். இனி அனைத்து உயிரிழத்தும் நான் என் பிள்ளைகள் போல் அன்பாக நடந்து கொள்வேன். இனி யார் என்னை மதித்தாலும் மதிக்காவிட்டாலும்
என் தேவ பயணத்தை மேற்கொள்ள போகிறேன் என்றான். இதை கேட்ட பாண்டுவின் மனைவிகள் குந்தி மற்றும் மாத்திரி அளவற்ற துன்பம் அடைந்தனர். அவர்கள், மன்னர் நாங்களும் எங்கள் உணர்ச்சிகளையும் அடக்கி ஆடம்பரங்களை துறந்து கடும் நோம்புகள் இருந்து உங்களுக்கு துணையாக இருப்போம். நீங்கள் எங்களை கைவிட்டினால் நாங்கள் அந்த நொடிய உலகத்தை துறப்போம் என்றார். அதன் பின் பாண்டு தன்னிடமிருந்த கிரீடம், ஆடை, ஆபரணங்கள் என அனைத்தும் அந்தனருக்கு கொடுத்து விட்டான். பிறகு பாண்டு பணியாக்களை அழைத்த ஹஸ்தினாபுரத்தின் மன்னனான பாண்டு தன் இரு மனைகளுடன் ஆசை, இன்பம், ஆடம்பரம், செல்லும் என அனைத்துமே துறந்து கானகம் சென்று விட்டார் என தெரியுங்கள் என்ற இச்செய்தியை கேட்டு பணியாட்கள் துன்பமடைந்து கண்ணீர் விட்டனர். பிறகு அவர்கள் அங்கிருந்து ஹஸ்தினாபுரத்திற்கு திரும்பி சென்றனர். அர்ஜுன் பிறப்பு. பணியாட்கள் ஹஸ்தினாபுரம் அரண்மனைக்கு சென்று அடைந்தனர். பாண்டு தவ வாழ்க்கை மேற்கொண்ட செய்தியை அனைவரிடம் தெரிவித்தனர். அனைவரும் இதை அறிந்து மிகவும் துன்பம் அடைந்தனர். திருதராஷ்டிரன் தன் தம்பி தவ வாழ்க்கை மேற்கொண்டதை நினைத்து புலம்பி அழுதான். பாண்டு சித்தர்களும் முனிவர்களும் வாழும் மலைகளிலும் காடுகளிலும் சில காலம் தங்கினான். வெகு விரைவிலே பாண்டு தன்னை முழுமையாக தவ வாழ்க்கையை அர்ப்பணித்தான். அங்கு வாழும் முனிவர்களும் சித்தர்களும் பாண்டுவை தன் மகன் போல் அன்பாக பார்த்து கொண்டனர். அதேபோல் பாண்டுவும் சித்தர்களுக்கும் முனிவர்களுக்கும் இயன்ற அளவு பணிவுரை செய்தான். ஒரு அமாவாசை நாளில் முனிவர்கள் பிரம்மதேவனை காண ஒன்று கூடினர். அதை பார்த்த பாண்டு அவர்களும் சென்று தாங்கள் அனைவரும் எங்கு செல்கிறீர்கள் என்று கேட்டான். முனிவர்கள், மன்னா, பிரம்மதேவனின் வசப்படுத்தி தேவர்களும் முனிவர்களும் ஒன்று கூடுவர், நாங்கள் அதை காண சொல்கிறோம் என்றனர். இதை கேட்ட பாண்டு, நானும் தங்களும் வருகிறேன் என்று கூறி தனது இரு மனைகளுடன் புறப்பட்டான். முனிவர்கள், மன்னா, நாங்கள் வடக்கு நோக்கி செல்லும் மலை பயணத்தில் அடர்ந்த காடுகளும் சமமற்ற மலைகளும் நதிகளின் கரைகளும் ஆழமான குழிகளும் மனிதர்களால் செல்ல முடியாத சில பகுதிகளும் இருப்பதை தாங்கள் கண்டுள்ளோம். அது மட்டுமல்லாமல் பனிகளால் காய்கனிகள் மூடப்பட்டிருக்கும். நாம் பார்த்திடாத பல மிருகங்களும் இருக்கும். அத்தகைய இடத்தில் காற்று மட்டுமே செல்ல முடியும். இத்தகைய இடத்தில் பெரும் முனிவர்களும் சித்தர்கள் மட்டுமே செல்ல முடியும். அங்கு இளவரசர்கள் எவ்வாறு வருவார்கள்? அந்த இடங்களை இவர்கள் எவ்வாறு கடப்பார்கள்? அதனால் ஏற்படும் துன்பங்கள் இவர்கள் எப்படி தாங்குவார்கள்? அதனால் மன்னா, நீங்கள் எங்களுடன் வர வேண்டாம் என்றன. பாண்டு, முனிவர்களே, நான் மகனற்றவன். நான் முனிவர்களுக்கும் சக மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் ஆற்ற வேண்டிய கடன்களை தீர்த்து விட்டேன். முன்னோர்கள் நாம் பிள்ளைகள் பெறுவதாலும் ஈம கடன் செய்வதாலும் கடன் அடைப்படுகின்றன. ஆனால் நான் இந்த கடனில் இருந்து விடுபடவில்லை. அதனால் நான் உங்களிடம் ஒன்று கேட்கிறேன். என் தந்தை என்னை பெற்றெடுத்த போல நானும் பிள்ளை பேர் பெறுவனோ என கேட்டான். முனிவர்கள், மன்னா, உனக்கு திறமை வாய்ந்த தேவர்கள் போன்ற சந்ததி உள்ளது. இதை நாங்கள் ஞானக்கண்ணால் காண்கிறோம். உன் சந்ததி மக்கள் திறமையானவர்கள், புத்திசாலியவர்கள் இருப்பார்கள் என்றன. முனிவர்கள் கூறியதை கேட்ட பாண்டுவின் மனதில் மானினால் ஏற்பட்ட சாபம் அவன் மனதை வருத்தியது. அதன் பிறகு பாண்டு குந்தியை தனியாக அழைத்து சென்ற குந்தி, நான் மானின் சாபத்தில் சந்ததியால் தலையாகிவிட்டேன். நம் சந்ததி தலைக்க வாரிசை உருவாக்க முயற்சி செய் என்றான். குந்தி, தாங்கள் அறம் சார்ந்தவர்கள். நீங்கள் இவ்வாறு என்னிடம் பேசக்கூடாது. நான் தங்களுக்கு மட்டுமே உரியவர். உங்களை தவிர வேறு எந்த மனிதனையும் என்னால் நினைத்து பார்க்க முடியாது. இவ்வுலகில் தங்களை காட்டிலும் சிறந்த மனிதன் வேறு இல்லை என்று கூறினாள். பாண்டு, குந்தி, ஒருவருக்கு வாழ்க்கையில் புத்திரர் என்பது மிக முக்கியமான ஒன்று. கணவன் பணிந்து சொல்வதை மனைவியர் செய்ய வேண்டும். புத்திர திறனை இழந்த நான் குழந்தைகளை காண வேண்டும் என விரும்புகிறேன். அதனால் நீ ஒரு அந்தனர் மூலம் எனக்கு புத்திர செல்வத்தை தர வேண்டும் என்றான். குந்தி, மன்னா, நான் இளமை பருவத்தில் துர்வாச முனிவருக்கு சேவை செய்தேன். அந்த சேவையினால் மகிழ்ந்த துர்வாச முனிவர் எனக்கு ஒரு வரம் கொடுத்தார். தேவர்கள் எவரேனும் ஒருவரை மனதில் நினைத்து மந்திரத்தை கூறினால் அவர்கள் குழந்தைகள் பிறக்கும் என்பதுதான் என்று உங்களின் விருப்பத்திற்காக அந்த வார்த்தை நான் உபயோகிக்கிறேன். நான் எப்பொழுது தேவர்கள் யார் அழைப்பது என்று சொல்லுங்கள். குந்திய நமது விருப்பத்தை நிறைவேற்றி கொள்ள தர்ம தேவனை அழைப்பையாக தர்ம தேவனால் பெறப்படும் மகன் நீதி நெறி தவறாமல் ஒழுக்கத்திற்கு அதிபதியாக இருப்பான். அதனால் மனதார தர்ம வேதனை
அதனால் தரும தேவனை நினைப்பையாக என்றான். குந்தி, தங்கள் கட்டளை எனது விருப்பம் என்றாள். அங்கு அஸ்தினாபுரத்தில் காந்தரி கருவுற்ற ஒரு வருடம் ஆகியிருந்து குந்தி தர்ம தேவனை மனதில் நினைத்து மந்திரத்தை உச்சரித்தாள். அவன் மந்திரத்தை கட்டுப்பட்டு தர்மதேவன் குந்தி முன் தோன்றி அழகிய மகளை கொடுத்தான். அப்பொழுது அசிரி ஒன்று போலித்தது. இக்குழந்தையை மனிதர்கள் சிறந்தவனாகவும் அறம் சார்ந்தவர்கள் முதன்மையானவும் வீரமும் பேச்சில் உண்மையும் கொண்டு இந்த பூமியை ஆழ்வான். பாண்டுவின் முதல் குழந்தைய யூதிஷ்டின் என்ற பெயரால் அறியப்படுவான் என்றதும், அதன் பிறகு பாண்டு சத்தியர்கள் பலமிக்கானமாக இருக்க வேண்டும். அதனால் பலம் பொருந்திய மகனை கேட்பாயாக என்றான். குந்தி மனதில் வாயு தேவனை நினைத்து மந்திரத்தை உச்சரித்தாள். மந்திரத்துக்கு கட்டுப்பட்டு வாயு தேவன் குந்தி முன் தோன்றி பலம் பொருந்திய மகனை கொடுத்தார். அப்பொழுது அசிரீரி ஒன்று ஒலித்தது. இக்குழந்தை பெரும் பலசாலியாக இருப்பான். இவன் பீமன் என்று அறியப்படுவான் என்றது. அதன்பின் பாண்டு தனக்கு உலகம் புகழ் பெறும் மிகச்சிறந்த மகனை நான் எப்படி அடைய போகிறேன்? இந்திரன் தேவர்களுக்கு தலைவனாவான். நிச்சயமாக அவனை அளவிட முடியாத பலமும் சக்தியும் வீரமும் புகழமும் கொண்டவன். இந்திரனை திருப்திப்படுத்தி அவனை போன்ற வரும் பலம் கொண்ட மகனை நான் பெறுவேன் என தீர்மானித்தான். பிறகு குந்திய ஒரு வருடம் இந்திரனுக்காக நோன்பு இருக்க செய்தான். அதன் பிறகு குந்தி மனதில் இந்திரனை நினைத்து மந்திரத்தை உச்சரித்தால் இந்திரன் அவர்கள் முன் தோன்றி உன் முன்பு நோன்பு வெற்றி பெற்றது. உனக்கும் ஒரு மகனை கொடுக்க நான் விரும்புகிறேன் என கூறி ஒரு மகனை கொடுத்தார். அப்பொழுது அசிரீரி ஒன்று ஒலித்தது. இக்குழந்தை மிகுந்த திறமையுடையனாகவும் சாதனை புரியவனாகவும் பெரும் புகழையும் அடைவான். இவன் அர்ஜுனன் என பெயரோடு அறியப்படுவான் என்றது. காந்தாரியின் வரம். 100 குழந்தைகளின் பிறப்பு. காந்தாரி சிவன் கொடுத்த வரத்தால் 100 குழந்தைகள் பெறுவதற்கான வரத்தை பெற்றிருந்தாள். 2 வருடங்கள் கழித்து போதும் அவரால் குழந்தையை ஈன்றெடுக்க முடியவில்லை. திருதராஷ்டிரன், பீஷ்மர் முதலிய தலைவர்கள் அவையில் கூடியிருந்தனர். அப்பொழுது ஒற்றர்கள் அங்கு வந்து பாண்டுவுக்கு மகன் பிறந்துள்ளான், அவனின் பெயர் யுதிஷ்டன் என கூறினான். இதை கேட்டு திருதராஷ்டிரன் கோபம் கொண்டான். பீஷ்மர் மகிழ்ச்சி அடைந்தார். திருதராஷ்டிரன் கோபத்துடன் காந்தாரியின் மாளிகைக்கு சென்றான். திருதராஷ்டிரன் 2 வருடங்கள் கழிந்து விட்டது. இன்னும் உன்னால் எனக்கு ஒரு மகனை பெற்று கொடுக்க முடியவில்லை. நீ சிவனிடம் இருந்து பெற்ற வரம் எங்கே போனது? அங்கு வனத்தில் பாண்டு மகனை பெற்று மகிழ்ச்சி இருக்கிறான். ஆனால் எனக்கு அந்த மகிழ்ச்சி எப்போது தரப்போகிறாய் என கோபத்துடன் கூறிவிட்டு அங்கிருந்து சென்று விட்டான். காந்தாரி திருதராஷ்டிரன் இருந்த இந்த கடிஞ்சொற்களை கேட்டு மிகவும் துன்படைந்தாள். அப்பொழுது அவளுக்கு குழந்தை பிண்டமாக பிறந்தது. இச்செய்தி திருதராஷ்டிரனுக்கு தெரிவிக்கப்பட்டது. குழந்தை பிண்டமாக பிறந்திருப்பதை கேட்ட திருதராஷ்டிரன் பெரும் அதிர்ச்சி அடைந்தான். பிறகு திருதராஷ்டிரன் பீஷ்மரிடம் சென்று காந்தாரி பிண்டத்தை குழந்தையாக பெற்றுள்ளார், எனக்கு இனியும் குழந்தை பிறக்கும் என்பதில் நம்பிக்கை இல்லை என கூறினான். இதை கேட்ட பீஷ்மர் பெரிதும் கவலை கொண்டார். உடனே தன் தாய் கங்கா தேவியிடம் சென்று கூறினார். கங்காதேவி, பீஷ்மர் சிவனின் வரம் என்று பொய்க்காது. ஏற்கனவே குழந்தைகள் 100 விதைகளாக பிறந்து விட்டன. அவர்களை மனிதர்களாக பிறக்க வைக்க வியாசரால் மட்டுமே முடியும் என்றார். இதை கேட்டு மகிழ்ச்சி அடைந்த பீஷ்மர் திருதராஷ்டிரனிடம் சென்று வியாசரால் மட்டுமே 100 குழந்தைகளை நமக்கு தர முடியும் என கூறினார். அதன் பின்னர் வியாசர் அஸ்தினாபுரம் அரண்மனைக்கு வந்தார். வியாசரை பார்த்து அனைவரும் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தனர். வியாசர் 100 குழந்தைகளுக்கான பூஜையை ஆரம்பித்தார். 100 பானைகள் அங்கு வைக்கப்பட்டிருந்தன. வியாசர் அப்பானைகளுக்கு பூஜையை செய்தார். பூஜையை முடிந்த பின் பலத்தை இடியும் காற்றும் வீசியது. இதை கண்டு அனைவரும் பயந்தனர். அப்பொழுது ஒரு பானையிலிருந்து ஒரு குழந்தை வெளிவந்தது. அக்குழந்தையை வியாசர் காந்தாரியிடம் கொடுத்தார். அதன் பின்னர் வியாசர் இவ்வாறு மீதமுள்ள அனைத்து பானைகளிலும் இருந்து ஒவ்வொரு குழந்தை வெளிவரும் என கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார். அந்த குழந்தை பிறந்தது என்பதை அறிந்து திருதராஷ்டிரன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். குழந்தையை கையில் வாங்கிய திருதராஷ்டிரன் அக்குழந்தைக்கு
ஒரு துரியோதனன் என பெயர் சூட்டினான். வியாசர் போகும் முன் பீஷ்மரிடம் இக்குழந்தையினால் இந்த நாட்டிற்கு ஆபத்து ஏற்படக்கூடும், அதற்கான அறிகுறி தான் இந்த இடியும் காற்றும் வென்றார். இதை கேட்ட பீஷ்மர் மிகவும் வருத்தம் அடைந்தார். அதன் பின் சிறிது நேரத்தில் மற்றொரு குழந்தை பிறந்தது. அக்குழந்தைக்கு துச்சாதனன் என பெயரிட்டான். அதன் பின் பீஷ்மர் திருதராசனிடம் திருதராஷ்டிரர் முதல் குழந்தையால் நம் நாட்டுக்கு ஆட்சிக்கு ஆபத்துக்கள் ஏற்படுகின்றன, அதனால் நீ துரியோதனை கொன்றுவிட என கூறினார். திருதராசனின் எனக்கு வெகு நாட்களுக்கு பிறகு குழந்தை பிறந்துள்ளது, என் குழந்தை நான் எவ்வாறு கொள்வது, என்னால் கொல்ல முடியாது என கூறினார். பீஷ்மர் திருதராசனிடம் எவ்வளவோ எடுத்து கூறினார். கடைசியில் சகுனியின் சூழ்ச்சியால் திருதராசனின் குழந்தையின் மேல் வைத்த பாசத்தாலும் குழந்தையை கொல்ல முடியாது என கூறினான். திருதராசனுக்கு 100 குழந்தைகள் பிறந்த செய்தி பாண்டவருக்கு தெரிவிக்கப்பட்டது. இதை அறிந்த பாண்டுவும் அவனின் மனைவிமார்களும் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆனால் பாண்டுவின் 2வது மனைவியான மாத்திரைக்கு மட்டும் மனதில் கலக்கம் இருந்தது. மாத்திரை பாண்டுவிடம், மன்னவரே, காந்தாரி 100 மகன்களை பெற்று விட்டாள். குந்தியும் தங்களுக்கு மகன்களை பெற்றுக் கொடுத்து விட்டாள். ஆனால் என்னால் தங்களுக்கு புத்திர பேறு கிடைக்கவில்லையே என்பதை நான் நினைத்து நான் மிகவும் வருந்துகிறேன் என்றாள். அதன் பின் பாண்டு குந்தியிடம் சென்று, தேவி மாத்திரை தன்னால் குழந்தை பேரும் கிடைக்க பெறவில்லை என்பதை நினைத்து மிகவும் வருத்திக் கொள்கிறாள் என்றார். இதை அறிந்த குந்தி மாத்திரையை அழித்து, மாத்திரை, நீ மனதில் தேவர்கள் யாரேனும் நினைத்து நான் சொல்லும் மந்திரத்தை கூறு என்ன. அம்மந்திரத்தை கூறினால் தகுதி கூறியதை போலவே மாத்திரை மனதில் அஸ்வினி இரட்டையர்களை நினைத்தால் மந்திரத்திற்கு கட்டுப்பட்டு அஸ்வினி இரட்டையர்கள் மாதிரி முன் தோன்றி நகுலன் சகாதேவன் என்னும் இந்த இரட்டை குழந்தைகளை அருளினர். அப்பொழுது அசிரீரி ஒன்று ஒலித்தது. இக்குழந்தைகள் அழகிலும் வலிமையிலும் சக்தியிலும் ஒப்பற்றவர்களாக இருப்பார்கள். இவர்கள் நகுலன் சகாதேவன் பெயரோடு அன்போடு அழைக்கப்படுவார்கள் என்றது. துரியோதனின் கோபம். பாண்டியருக்கும் யுதிஷ்டன், பீமன், அர்ஜுனன், நகுலன், சகாதேவன் என 5 குழந்தைகள் பிறந்தனர். வனத்தில் பாண்டுவும் அவனின் மனைவிமார்களும் குழந்தைகளை அன்போடு வளர்த்து வந்தனர். இவ்வாறு சில வருடங்கள் கழிந்தும் ஒரு சமயம் பாண்டுவும் மாத்திரையும் வனத்தில் உலாவிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது பாண்டு மாத்திரையின் அழகை கண்டு மயங்கினான். மாத்திரையை நெருங்க முயன்றான். மாத்திரை எவ்வளவோ தடுக்க முயன்றும் பாண்டுவிற்கு முனிவர் கொடுத்த சாபம் நினைவருக்கு வரவில்லை. அழகில் மயங்கிய பாண்டு மாத்திரையுடன் இணைந்தான். அப்பொழுது முனிவர் கொடுத்த சாபத்தினால் இருவரின் உயிரும் அந்த இடத்திலேயே பிரிந்தது. இதை அறிந்த குந்தி ஓடி சென்று பாண்டுவையும் மாத்திரையையும் கண்டார். அவர்களின் நிலையை கண்டு அளவற்ற துன்பம் அடைந்தார். அதன் பின் அங்கிருக்கும் முனிவர்கள் அனைவருக்கும் பாண்டு இறந்து விட்டான் என்னும் செய்தி பரவியது. இதை அறிந்த முனிவர்கள் பாண்டுவிற்காக மிகுந்த வருத்தம் கொண்டனர். அவர்கள் குந்தியிடம், தேவி, பாண்டு பாவமற்றவன், அவன் மன்னனாக திகழ்ந்து ஒப்பற்ற தேவர்களின் மகன்களை உனக்கு கொடுத்து சென்றிருக்கின்றான் என ஆறுதல் கூறினர். இச்செய்தி ஹஸ்தினாபுரத்திற்கு தெரிவிக்கப்பட்டது. பாண்டுவும் மாத்திரையும் இறந்துவிட்ட அச்செய்தியை அறிந்து அனைவரும் அளவற்ற துன்பமடைந்தனர். பாண்டுவை எண்ணி கண் கலங்கினார். அப்பொழுது பீஷ்மர், திருதராஷ்டிரா தன் கணவனை இழந்துவிட்ட குந்தி தன் 5 குழந்தைகளை எவ்வாறு தனியாக வளர்ப்பாள்? அதனால் குந்தியும் அவளின் மகன்களையும் அரண்மனைக்கு அழைத்து வர வேண்டும் என்று கட்டளையாக கூறினார். திருதராஷ்டிரனும் பீஷ்மரின் கட்டளைக்கு ஏற்ப அவர்களை அவ்வாறு அழைத்து வருமாறு கூறினார். அதன் பிறகு ஹஸ்தினாபுரத்தில் இருந்த அனைவரும் பாண்டு மற்றும் மாத்திரையின் ஈமச்சடங்களில் கலந்து கொள்ள சென்றனர். வனத்தில் முனிவர்கள் முன்னிலையில் பாண்டுவின் புதல்வர்கள் 5வரும் ஈமச்சடங்குகளை முறைப்படி செய்தனர். அதன் பிறகு பீஷ்மர் குந்தியையும் அவளின் மகன்களையும் அரண்மனைக்கு அழைத்து வந்தார். திருதராஷ்டிரனுக்கு காந்தாரிக்கும் தன் மகனை ஒரு நாடாள வேண்டும் என்னும் மனதில் இருந்தது. இருப்பினும் அவர்களுக்கு பாண்டுவின் குழந்தைகள் நாடாளக்கூடாதா என்னும் எண்ணம் மனதில் இருந்தது. அரண்மனைக்கு வந்த குந்தியிடம் திருதராஷ்டிரனுக்கு காந்தாரியும் மனதில் வஞ்சம் என்ன இருந்தாலும் குந்தியின் முன் அன்போடு நடந்து கொண்டான.
பாண்டவர்களும் கௌரவர்களும் சிறு வயது என்பதால் விளையாடு அன்போடு விளையாடினர். ஆனால் அவர்கள் விளையாடு விளையாட்டில் அர்ஜுனும் பீமனும் மட்டுமே வெற்றி பெறுவது துரியோதனுக்கு கோபத்தை மூட்டியது. இதனால் துரியோதனுக்கு பாண்டவர்கள் மேல் வெறுப்பும் கோபமும் அதிகமானது. இதனால் துரியோதனன் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் பாண்டவர்களை கேலியும் கிண்டலும் செய்வான். பாண்டவர்கள் மனதில் துன்பம் இருந்தாலும் அதனை வெளிக்காட்டி கொள்ள மாட்டார்கள். பீமனின் ஆற்றல் துரியோதனுக்கு பொறாமையும் ஏற்படுத்தியது. பீமனுக்கு இணையாமல் யாருமில்லை என்பதால் சூழ்ச்சியால் வெல்ல முயன்றான். அதற்காக சகுனியின் உதவியை நாடினான். சகுனி பீமன் சாப்பாட்டு பிரியன் என்பதால் அவனுக்கு கொடுக்க உணவில் விஷத்தை கலந்து கொடுத்தார். அவனை இருந்து விடுவான். அதன் பிறகு மீதம் இருக்கும் சகோதரர்களை நாம் அடிமைகளாக மாற்றிக்கொள்ளலாம் என கூறினான். சகுனியின் யோசனை கேட்டு துரியோதனன் ஒரு திட்டம் தீட்டினான். அடுத்த நாள் அனைவரும் நந்தவனத்தில் விளையாடி கொண்டிருந்தனர். அங்கு பீமன், நகுலன், சகாதேவன் மூவர் ஒன்றாக விளையாடி கொண்டிருந்தனர். மதியம் நேரம் ஆன படியால் பீமனுக்கு பசி ஏற்பட்டது. மற்ற சகோதரர்கள் வந்தவுடன் ஒன்றாக சாப்பிடலாம் என நினைத்து விளையாடினான். ஒரு துரியோதனன் ஒரு நதி ஓரமாக ஒரு குடிலை அமைத்தது. அங்கு விதவிதமான சுவையான உணவு பண்ணங்களை வைத்திருந்தான். அதில் அவன் பாயாசத்தில் விஷத்தை கலந்திருந்தான். அதன் பிறகு துரியோதனன் விளையாடி கொண்டிருந்த பீமனிடம் சென்று அன்பாக பேசினான். ஆனால் பீமன் ஒரு துரியோதனை கண்டவுடன் முகத்தை திருப்பி கொண்டான். துரியோதனன், சகோதரா, நான் செய்த தவறுகளுக்கு என்னை மன்னித்து விடு. அதற்காக உனக்கு நான் விருந்தளிக்க விரும்புகிறேன். அதில் உனக்கு பிடித்தமான நிறைய உணவுகள் பண்டங்களை வைத்துள்ளேன். நீ என்னோட வந்து சாப்பிடு என கேட்டான். துரியோதனின் பாசங்களை நம்பிய பீமன், நான் என் சகோதரர்கள் இல்லாமல் எவ்வாறு உண்பது என கேட்டான். அப்பொழுது நகுலனும் சகாதேவனும், அண்ணா, இங்கே காத்திருங்க, நாங்கள் சென்று அழைத்து வருகிறோம் என கூறிவிட்டு சென்றனர். அதன்பின் துரியோதனன் பீமனை குடிலுக்கு அழைத்து சென்றான். அங்கு வைக்கப்பட்டிருந்த உணவு பண்ணங்களை கண்ட பீமனுக்கு பசி இன்னும் அதிகமானது. அப்பொழுது துரியோதனன் விஷம் கலந்த பாயசத்தை எடுத்து பீமனிடம் கொடுத்தான். பீமன் அப்பாயசத்தை வாங்கி அருந்தினான். பாயசத்தை அருந்திய சில நேரங்களில் பீமன் மயங்கி விழுந்தான். உடனே துரியோதனன் மறைத்து வைத்திருந்த கயிற்றை எடுத்த பீமன் கைகளை கால்களை கட்டினான். பீமனின் வாயை துணியால் வைத்து அடைத்தான். அதன் பின் சகுனியின் உதவியால் பக்கத்தில் இருக்கும் நதியில் போட்டுவிட்டனர். பீமனின் உடல் நதியின் ஆழத்திற்கு சென்றது. பீமனுக்கு கிடைக்கும் பலம். பீமனை அழைத்து செல்ல சகோதரர்கள் 4 அங்கு வந்தனர். பீமனை அங்கு காணாதால் அவனை அனைத்து இடத்திலும் தேடி சென்றனர். பீமனை காணாமல் அனைவரும் கவலை இருந்தனர். ஒருவேளை பீமன் நமக்கு முன் அரண்மனைக்கு சென்றிருக்கலாம் என நினைத்து அனைவரும் அரண்மனைக்கு வந்தனர். அரண்மனைக்கு வந்த சகோதரர்கள் தன் தாயை குந்தியிடம், பீமன் வந்து விட்டானா என கேட்டனர். குந்தி, பீமன் இன்னும் இங்கு வரவில்லை. நீங்கள் 4 மட்டும் இங்கு வந்துள்ளீர்கள். பீமன் எங்கே என பதட்டத்துடன் கேட்டால் அவர்கள் நடந்த விஷயங்கள் அனைத்தையும் கூறினர். இதை கேட்ட கோபமடைந்த குந்தி, நீங்கள் அனைவரும் பீமனை தேடி கண்டுபிடித்து என்னை வந்து பாருங்கள், இல்லையில் யாரும் என் முகத்தில் விழிக்க வேண்டாம் என கோபத்தில் கூறிவிட்டாள். சகோதரிகள் அனைவரும் பீமனை தேட சென்றனர். குந்தி வீதுரை அழைத்து, பீமனை காணவில்லை, எனக்கு துரியோதனன் மேல் தான் சந்தேகம் இருக்கிறது. ஏனெனில் துரியோதனன் அரியணை ஏற விரும்புகின்றான். அது மட்டுமில்லாமல் பீமனை அவனுக்கு பிடிக்கவில்லை. அதனால் அவன் பீமனை ஏதேனும் செய்து இருப்போனோ என கூறினாள். விதுர், தேவி, தாங்கள் இவ்வாறு பேசுவது கூடாது. ஒரு துரியோதனை பற்றி வேறு எவரிடமும் இவ்வாறு கூறாதே. பீமன் நிச்சயம் திரும்பி வருவான். நீ கவலை கொள்ளாமல் இரு என ஆறுதல் கூறிவிட்டு சென்றார். பீமனை எங்கேயும் தேடியும் கிடைக்காத சகோதரர்கள் வருத்தத்துடன் திரும்பினார். பீமனின் உடல் நதிக்கு அடியில் இருக்கும் நாகலோகம் வரை சென்றது. அங்கிருந்த பீமனின் உடல் ஏறி அங்கும் இங்கும் கடித்தன. பீமனின் உடலில் இருந்த விஷம் பாம்புகளின் விஷத்தால் முறிந்து போனது. அதன் பிறகு பீமன் மயக்கம் தெளிந்து எழுந்தான். தன் உடலில் மேலிருந்த பாம்புகளை தூக்கி எறிந்தான். பாம்புகள் பீமனை மடக்கி தங்கள் அரசனிடம் அழைத்து சென்றன. நாகங்கள் அவனுக்கு நீந்தவும் மூச்சு அடக்கவும் கற்றுக் கொடுத்தன. பாம்புகளின் மன்னனான வாசுகியிடம், அண்ணா, விஷம் அருந்தி இவன் நீரில் மூழ்கி இங்கு வந்தான். இவனை தாங்கள் கடித்ததால் உணர்வு பெற்றது எங்களை துன்புறுத்துகிறான்.
நீங்கள் தான் இவனை யார் என்று விசாரிக்க வேண்டும். பீமனின் ஆற்றலை கண்டு நாகராஜன் மகிழ்ச்சி அடைந்தான். பீமன் நீ சாதிக்க பிறந்தவன் என்பதை அறிந்து கொண்டான். அதன்பின் நாகராஜா பீமனிடம், பீமா, எங்களிடம் பலம் கொண்ட அமிர்தங்கள் இருக்கின்றன. உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குடிக்கலாம் என கூறி கொடுத்தார். பீமன் நாகராஜன் கொடுத்த 8 குடம் அமிர்தத்தையும் ஒரே மூச்சில் குடித்தான். அமிர்தத்தை குடித்த பீமனுக்கு புது பலம் பெற்றது போல் இருந்தது. அதன்பின் பீமன் வாசுகியிடம் இருந்து விடை பெற்றான். நதியின் அடியில் இருந்து பீமன் கரையேறிய அரண்மனையை சென்று அடைந்தான். பீமனை கண்டு அனைவரும் அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தனர். பீமன் உயிருடன் திரும்பி வந்ததை பார்த்த துரியோதனன் அளவற்ற கோபமடைந்தான். சகுனி, மருமகனை நீ கோபப்படாத, இவனோட சேர்த்து மற்ற சகோதரிகளும் கொள்வதற்கான வழியை பார்ப்போம் என்றான். தனக்கு விஷம் கொடுத்த நதியில் தன்னை எரிந்த துரியோதனை மிகவும் கோபம் கொண்ட பீமன் பார்த்தான். அதன் பின் அனைவரும் மாளிகைக்கு திரும்பிச் சென்றனர். பீமன் குந்தியிடம் சகோதரியிடமும் நடந்தவற்றை விவரமாக கூறினான். யுதிஷ்டிரன், சகோதரிகளை, இனி நாம் கவனமோடு செயல்பட வேண்டும். துரியோதன் தான் இந்த செயலை செய்தான் என யாரும் வெள்ளி காட்டி கொள்ள வேண்டாம். துரியோதனிடம் நாம் எதையும் காட்டி கொள்ள வேண்டாம். எப்பொழுது தான் அவன் செய்யும் தவறு என்பது என்னவென்று நமக்கு தெரியும். அதன் பிறகு தான் துரியோதனும் சகுனியும் பாண்டவர்களை அழிக்க நிறைய ஆலோசனை செய்கிறார்கள் என்பது யோசிச்சு மூலம் இருந்து யுதிஷ்டிரனுக்கும் தெரிய வந்தது. அதன் பிறகு பாண்டவர்கள் எல்லாம் செயல்களிலும் கவனமுடன் செயல்பட்டன. இச்செய்தி திருதராஷ்டிரனுக்கு தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அவன் அதை பெரிதாக பொருட்படுத்தவில்லை. திருதராஷ்டிரன் குழந்தைகள் அனைவரும் விளையாட்டுத்தனமாக இருப்பதால் அவர்கள் அனைவரும் வில்வத்தை கற்க விரும்பினான். பீஷ்மர் வில்வத்தை கற்பதற்கான ஏற்பாடுகளை செய்தார். திருதராஷ்டிரன், பாண்டு மற்றும் விதுரன் பிறப்பு. வியாசர், அன்னையே, நான் சந்ததி தர வேண்டுமென்றால் அப்பெண்கள் இருவரும் எனது இந்த விகார தோற்றம் கொண்டு அருவறுப்பு கொள்ளக்கூடாது. என்னிடம் இருந்து வரும் இந்த நாற்றத்தையும் பொருட்படுத்தக்கூடாது. இவ்வாறு அம்பிகை என்னுடன் ஒன்று சேர்ந்தால் அவளுக்கு பிறக்கும் மகன் 100 பெறுவான் என கூறினார். உடனே சத்தியவதி அம்பிகையை அழைத்து, மகளே, நீ ஒரு முனிவருடன் ஒன்று சேர்ந்து புத்திரை பெற வேண்டும். இதை நீ நம் குல விருத்திக்காக மறுக்காமல் செய்ய வேண்டும் என்றார். அம்பிகையும் நாட்டின் நலன் கருதியும் குல விருத்தியாகவும் இதற்கு சம்மதித்தார். அன்றிரவு அம்பிகை மாளிகைக்கு வியாசர் சென்றார். வியாசரின் விகரமான தோட்டத்தை கண்டு அம்பிகை தன் 2 கண்களையும் மூடிக்கொண்டாள். இருவர் முழுவதும் அவள் தன் கண்களை திறக்கவில்லை. மறுநாள் வியாசர் சத்தியவதியிடம், அன்னையே, அம்பிகைக்கு வீரமுடன் மகன் பிறப்பான். ஆனால் அவள் என்னை கண்டு கண்களை மூடிக்கொண்டதால் அவளுக்கு பிறக்கும் மகன் கண் இல்லாதவனாக இருப்பான். அவனின் பெயர் திருஷ்டாயின் என்றார். சில மாதங்கள் கழித்து அம்பிகை ஒரு ஆண் குழந்தை பெற்றெடுத்தாள். அக்குழந்தை குருடனாக இருந்தது. சத்தியவதி வியாசரை நினைத்தாள். வியாசர் சத்தியவதி முன் தோன்றினார். சத்தியவதி, மகனே, குரு வம்சத்தில் குருடனாக இருப்பவர் எவ்வாறு அரசாள முடியும்? அவன் தகுதியற்றவன் என புறக்கணித்து விடுவார். அதனால் நீ அம்பாலிகையுடன் சேர்ந்து ஒரு சிறந்த மகனை தர வேண்டும் என்றார். அன்றிரவு அம்பாலிகை மாளிகைக்கு சென்றார். வியாசரின் விவகார தோட்டத்தை கண்டு அம்பாலிகையின் உடல் வெளுத்து போனது. மறுநாள் வியாசர் சத்தியவதியிடம், அன்னையே, அம்பாலிகைக்கு பிறகு மகன் வெண்மை நிறத்துடன் இருப்பான். அவன் பெயர் பாண்டு. குழந்தைகள் பிறப்பார்கள் என்றார். அதேபோல் அம்பாலிகையும் சில மாதங்களில் ஒரு குழந்தை பெற்றெடுத்தால் அந்த குழந்தை வெளுத்து காணப்பட்டது. மறுபடியும் சத்தியவதி வியாசரை நினைத்தால். வியாசர் சத்தியவதியை முன் தோன்றினார். சத்தியவதி, மகனே, 2 குழந்தைகளும் குறைபாடுகளுடன் இருக்கிறார்கள். அதனால் அம்பிகைக்கு மற்றொரு குழந்தையை தர வேண்டும் என வேண்டினான். ஆனால் அம்பிகையோ வியாசரின் விகார உருவத்தை கண்டு பயந்து பணிப்பெண்ணை அனுப்பினாள். வியாசரும் பணிப்பெண் மகிழ்ச்சியாக இணைந்தார்கள். மறுநாள் வியாசர் இப்பெண்ணின் அடிமைத்தான் நீங்கியது. இவளுக்கு பிறக்கும் குழந்தை சிறந்த ஞானியாக விளங்குவான். அவன் பெயர் விதுரன் என கூறி மறைந்தார். இவ்வாறு வியாசரின் மூலமாக அம்பிகை, அம்பாலிகை மற்றும் பணிப்பெண் மூவருக்கும் திருதராஷ்டிரன், பாண்டு மற்றும் விதுரன் ஆகியோர் பிறந்தனர். பீஷ்மர் திருதராஷ்டிரன், பாண்டு மற்றும் விதுரனை தன் மகன்கள் போல் வளர்த்தார். அதனை அனைத்து கவலைகளையும் போர் பயிற்சிகளையும் சாஸ்திரி கல்வியையும் அளித்தார். பீஷ்மர் நாட்டை கவனித்துக் கொண்டதால் அஸ்னாபுரத்தில் நல்லாட்சியும் அமைதியும் அவன் நிலவியது. சில வருடங்கள் கழிந்தும்
திருதராஷ்டிரன், பாண்டு மற்றும் விதுரன் இளமை பருவத்தை அடைந்தனர். பீஷ்மர் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்க எண்ணினார். ஒரு நன்னாளில் காந்தரா நாட்டின் மன்னனான சுபலின் மகள் காந்தாரிக்கு திருதராஷ்டிரன் திருமணம் செய்து வைத்தார். தன் கணவருக்கு பிறவிலேயே கண் இல்லாததால் நானும் தன் கண்களை துணியால் கட்டி கொண்டாள். சகுனி காந்தாரியின் சகோதரன் ஆவான். காந்தரா நாட்டின் மன்னன் சுபலின் கடைசி மகன் தான். சகுனி ஒருமுறை காந்தாரியின் திருமணம் பற்றி சர்ச்சை எழுந்தபோது பீஷ்மர் அதை விசாரித்து வர ஒற்றர்களை அனுப்பினார். காந்தாரிக்கு வரும்போகும் முதல் கணவருக்கு ஆயுள் இல்லை என்பதால் முதலில் காந்தாரிக்கு ஆட்டு கடாவுக்கு திருமணம் செய்து வைத்து பிறகு ஆட்டுக்கடாவை பலி கொடுத்து விட்டனர் என பீஷ்மரிடம் ஒற்றர்கள் தெரிவித்தனர். இதை அறிந்த பீஷ்மர் மிகவும் கோபம் கொண்டார். ஜோதிடர்கள் ஆட்டுக்கடாவை பலி கொடுக்காமல் இருந்திருந்தால் அவர்களின் தந்தை ஆட்டுக்கடாவிற்கு என கூறினார். இது பீஷ்மரை இன்னும் அதிக கோபத்தை தூண்டியது. இந்த விஷயம் மக்களுக்கு தெரிந்தால் யாரான செய்வார்கள் என நினைத்து சுபலனையும் அவரது குடும்பத்தையும் அழிக்க நினைத்தார். ஆனால் ஒரு குடும்பத்தை அழிப்பது அதர்மம் என்பதை உணர்ந்த பீஷ்மர் அவர்களை சிறைப்பிடித்தார். சிறையில் அவர்களுக்கு தினமும் சாப்பிட ஒரு கைப்பிடி உணவு கிடைத்தது. இன்னும் சிறு உணவு அதிகம் கேட்பது, மகள் வீட்டிலிருந்து தப்பி ஓடுவது அதர்மம் என சுபலன் நினைத்தார். இவ்வாறு பல நாட்கள் கடந்து உணவுக்காக சகோதரிகளிடம் சண்டை ஏற்பட்டது. இதை பார்த்த சுபலன் கடைசியில் ஒரு முடிவு செய்தார். நம்மில் புத்திசாலியானவன் யாரோ அவன் மட்டும் உணவை உண்டு பீஷ்மரை பழிவாங்கட்டும் என்றான். இந்த யோசனைக்கு அனைவரும் சம்மதித்தனர். இளையவனான சகுனி தேர்ந்தெடுத்தனர். நாட்கள் சில பட்டியலில் குடும்பத்தில் ஒவ்வொருவராக இறக்கத் தொடங்கினர். சுபலன் இறக்கும் தருவாயில் சகுனின் கணுக்காலை உடைந்தார். சுபலன், மகனே, நீ இனிமேல் நடக்கும்போது நொண்டு போய் அப்பொழுது கௌரவர் நமக்கு செய்த அநீதி உனக்கு நினைவுக்கு வரும். அவர்கள் நீ மன்னிக்க கூடாது என்றார். உனக்கு அந்த ஆயத்தின் மேல் விருப்பம் உண்டு. அதான் நான் இருந்த பின் என் கைவிரல் எலும்புகளை தாய்க்கட்டைகளாக செய்து கொள். அந்த தாய்க்கட்டைகளில் என் கோபம் முழுவதும் நேர்ந்திருக்கும். நீ ஒவ்வொரு முறையும் தாயும் விளையாட நீ தாயத்தை ஊட்டும் போது நினைத்த எண்ணிக்கை விழும். அதுதான் நீ எப்பொழுதும் வெற்றி பெறுவாய் என்றார். சில நாட்களில் சகுனியின் குடும்பத்தில் அனைவரும் இறந்தனர். சகுனி மட்டும் பிடித்து பீஷ்மரின் கவனிப்பில் வாழ்ந்தான். பீஷ்மரின் தியாகம். தேவவிரதன் தேரோட்டியை அழைத்து தந்தையின் கவலைக்கான காரணத்தை கேட்டான். தேரோட்டி, அரசே, தங்களிடம் தந்தை ஓடம் செலுத்தும் செம்புவோட பெண்ணை விரும்புகிறார். செம்புவோட அரசின் மகளின் பெயர் சத்தியவதி. அவர் அப்பெண்ணின் தந்தையிடம் தங்களின் மகளை எனக்கு மணமுடிக்குமாறு கேட்டுக்கொண்டார். அதற்கு செம்புவோடன், உங்களுக்கு மணமுடிக்க வேண்டுமானால் மகளின் குழந்தையை நான் நாடாள வேண்டும் என நிபந்தனை விதித்தார். அந்த நிபந்தனை ஏற்க முடியாமல் மன்னர் வருத்தத்துடன் திரும்பிவிட்டார் என்றார். தந்தையின் இந்நிலையை கண்ட தேவதரன் செம்புவடம் பெண்ணை எப்படியாவது தந்தைக்கு திருமணம் செய்ய வேண்டும் என எண்ணினான். உடனே கங்கை நதிக்கரைக்கு சென்று செம்புவட அரசனை சந்தித்தான். செம்புவடவ அரசன் தேவவிரதனை மரியாதையுடனும் வரவேற்றான். தேவவிரதன் செம்புவடவனிடம் திருமணம் செய்து தர வேண்டும். அதற்காக தான் இங்கு செய்து வந்துள்ளேன் என்றான். செம்புவடன், அரசே, எனது மகளை தங்களின் தந்தைக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்றால் எனது மகளின் குழந்தையை அரசாள வேண்டும். இந்த நிபந்தனை தங்களுக்கு சம்மதம் என்றால் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிக்கிறேன் என்றான். தேவவிரதன், செம்புவட அரசே, உங்களின் மகளுக்கு பிறகு மகனை நாடாளுவான். அவனே அரசுரிமை ஏற்பான் என நான் உறுதியளிக்கிறேன். நீங்கள் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவிக்க வேண்டும் என்றான். செம்புவடவன், அரசே, நீங்கள் அரசு குலத்தில் பிறந்தவர். நீங்கள் கொடுக்கும் வாக்குறுதியை மீற மாட்டீர்கள். உங்களின் மேல் எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. ஆனால் உங்களுக்கு பின்னால் வரும் சந்ததியினர் உங்களின் வாக்குறுதி மீறலாம் அல்லவா என்றார். அதற்கு தேவவிரதன், செம்புவட அரசே, நான் எனது அரசு உரிமையை சற்று முன் துறந்து விட்டேன். இப்பொழுது நான் சந்ததியும் துறக்க சபதம் மேற்கொள்கிறேன். இன்று முதல் நான் பிரம்மச்சாரிய விரதத்தை மேற்கொள்கிறேன். நான் உயிரை உள்ளவரை என் சந்ததி உற்பத்தி ஆகாது. இந்த தியாகத்தை நான் என் தந்தைக்காக நான் செய்கிறேன். இது என் சத்தியம். இப்பொழுது
என்மேல் எந்த சந்தேகமும் இல்லாமல் உங்கள் மகளை என்னை தந்தைக்கு திருமணம் செய்து தர வேண்டும் என்றான். அதன் பின் சம்புவட அரசன் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தான். தேவ விரதனின் இந்த சபதத்தை அவனின் மரணம் உறுதியும் அனைவரும் போட்டி புகழ்ந்தனர். அன்று முதல் அனைவரும் தேவ விரதனை பீஷ்மர் என்று அழைத்தனர். பீஷ்மர் பெரியவர்களின் ஆசையுடன் செம்புவடா பெண் சத்தியவதியை அழைத்து கொண்டு அரண்மனை வந்தார். செம்புவடா பெண்ணை கண்ட சந்தனு அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தார். அங்கு பீஷ்மர் ஏற்ற சபதத்தை அறிந்து சந்தனும் வருத்தம் அடைந்தார். அதன் பின் சந்தனும் பீஷ்மருக்கு ஒரு வரம் அளித்தார். இம்மண்ணுலகில் எவ்வளவு காலம் நீ உயிருடன் இருக்க விரும்புகிறாயோ அவ்வளவு காலம் நீ உயிருடன் வாழ்வாய். யமன் உன்னை நெருங்க மாட்டான் என்றான். சத்தியவதிக்கும் சந்தனுக்கும் திருமணம் இனிதே நடைபெற்றது. சேதி நாட்டு அரசனான ஒரு உபரிசரசு என்னும் மன்னனின் மகள் தான் சத்தியவதிக்கு செம்புவட அரசனால் வளர்க்கப்பட்டவள். சந்தனு மற்றும் சத்தியவதிக்கு முதலில் சித்திரங்கன் நகதன் என்னும் மகன் பிறந்தாள். அதன் பின் விசித்திர வீரியன் என்னும் மகன் பிறந்தான். சில வருடங்கள் கழித்து சந்தனு மரணம் அடைந்தான். அதன் பிறகு சத்திரங்காதனை நாட்டின் அரசனாக பீஷ்மர் முடி சூட்டினார். அவருக்கு ஆந்திரவ நாட்டின் அரசர் பெயரும் சித்திர ரங்கநாதன் ஆகும். அதனால் காந்தரவ நாட்டின் அரசன் சித்திரங்கநாதன் என்னும் பெயரை மாற்றிக்கொள். அப்படி உன் பெயரை மாற்றிக்கொள்ளாவிட்டால் என்னுடன் போரிடவா என அழைப்பு விடுத்தார். இதனால் காந்தரவ நாட்டின் அரசனுடன் போர் புரிய நேரிட்டது. இருவருக்கும் நடந்த கடும் போரில் சந்தனுவின் மகன் சித்திரங்கனின் மாண்டன் சந்தனுவின் இரண்டாவது மகனான விசித்திர வீரியனை நாட்டின் அரசனாக பீஷ்மர் முடிசூட்டினார். சில நாட்கள் கழித்து பீஷ்மர் விசித்திரவனுக்கு திருமணம் செய்து வைக்க விரும்பினார். அச்சமயத்தில் காசி நாட்டின் மன்னன் தன் மகள் மூவருக்கும் சுயம்வரம் நடத்துவதை அறிந்தார். காசி நாட்டின் மண்ணின் மகளின் பெயர் அம்பை, அம்பிகை, அம்பாலிகை. உடனே பீஷ்மர் காசி நாட்டுக்கு சென்று சுயம்வரத்தில் கலந்து கொண்டார். சுயம்வரத்தில் பல நாட்டின் அரசர்களும் கலந்து கொண்டனர். அங்கு சில அரசர்கள் பீஷ்மரை பார்த்து, நரை கூடிய வயதில் உங்களுக்கு திருமண ஆசையா என கூறி ஏளனம் செய்தனர். இதனால் கடுகம் அடைந்த பீஷ்மர் காசி மண்ணின் 3 மகள்களையும் வலுக்கட்டாயமாக இழுத்து சென்றார். இதை பார்த்த பல மன்னர்கள் பீஷ்மரை தடுக்க முயன்றார். அவர்கள் அனைவரும் பீஷ்மரிடம் தோற்று போயினர். அப்பொழுது சோபல நாட்டு மன்னன் சால்வன் பீஷ்மரிடம் கடும்போர் புரிந்தான். முடிவில் சோபல நாட்டு மன்னன் சால்வன் பீஷ்மரை தோற்று போனான். அதன் பிறகு பீஷ்மர் அந்த பெண்களை தன் மகள்கள் போல் அழைத்து கொண்டு ஹஸ்தினாபுரம் வந்தடைந்தார். விசித்திர வீரியனுக்கு விரைவில் திருமணம் செய்ய முயற்சியில் ஈடுபட்டார். அப்பொழுது அப்பெண்களில் ஒருவரான அமைப்பு, நான் சோபுல நாட்டு மன்னன் சால்வனை விரும்புகிறேன், நான் அவரையே திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என கூறினாள். பாண்டவர்கள் மற்றும் கௌரவர்கள் மகாபாரதம் படித்து கொண்டே இருக்க வேண்டும் என்கிற ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு இதிகாசமாகும். மகாபாரதத்தில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் பகவத்கீதையை போதித்து வாழ்க்கையின் யதார்த்த நிலையை சுட்டி காட்டுகிறார். மேலும் மகாபாரதத்தில் உள்ள கதாபாத்திரங்கள் ஒவ்வொருக்கும் உள்ள நல்ல குணங்கள் எது மற்றும் தீய குணங்கள் எது என்பதை கதாபாத்திரங்கள் மூலம் விளக்கப்பட்டுள்ளது. தீயவர்களின் சூழ்ச்சியில் சிக்கி நாட்டை இழந்தாலும் பின் முயன்று நாட்டை மீட்டெடுப்பதை பற்றி கூறப்பட்டுள்ளது. தனக்கு உண்டான உரிமையை பெற எவராலும் பாண்டவர்கள் போராடுகிறார்கள் என்பதை பற்றியும் தெரிந்து கொள்ள முடியும். துன்பம் ஒரு சமயங்களில் கிருஷ்ணா என்று அழைத்தால் நம் துன்பத்தை போக்க பகவான் கிருஷ்ணன் ஓடி வருவார் என்று பெரியவர்கள் சொல்லிக் கேட்டிருப்போம். அதற்கு உதாரணமாக மகாபாரதத்தில் திரௌபதி பகவான் கிருஷ்ணன் மேல் கொண்ட பக்தியினால் திரௌபதி கோவிந்தா என அழைத்தவுடன் கிருஷ்ணர் அவர் முன் தோன்றி அழைத்த காட்சி மனதை நெகிழ வைக்கும். பிறந்த குழந்தைகள் முதல் பெரியோர் வரை அனைவரும் விரும்பி பிடிக்கும் இதிகாசம் என்றால் அது மகாபாரதம் தான் என்றால் மிகையாகாது. மகாபாரதத்தில் பாண்டவர்கள் தர்மர் பாண்டவருக்கு குந்திக்கும் மகனாக பிறந்தவர். இவர் பஞ்ச பாண்டவர்களில் மூத்தவர் ஆவார். இவர் தூரவாச முனிவரின்
வரத்தின் காரணமாக குந்திக்கும் யமதர்மன் மூலமாக பிறந்தவர். தர்மர் குருசேத்திர போரில் பாண்டவர்களின் தலைவராக இருந்தவர். இவர் அஸ்னாபுரத்தின் அரசர். இவர் சிறந்த நிர்வாக திறமை கொண்டவர். பீமன் பீமன் பாண்டுவிற்கு குந்திக்கும் இரண்டாவது மகனாக பிறந்தவர். இவர் வாயு பகவானுக்கு குந்திக்கும் பிறந்தவர். பீமன் மிகுந்த வலிமுடையவர். மேற்கு இந்தியாவில் பாயும் பீம ஆறானது இவரது பெயராலே அழைக்கப்படுகிறது. அர்ஜுனன் அர்ஜுனன் பாண்டுவிற்கு குந்திக்கும் மூன்றாவது மகனாக பிறந்தவர். கிருஷ்ணரின் நண்பன் அர்ஜுன் வில் வித்தையில் சிறந்தவர். இவர் பாண்டவர் மற்றும் கௌரவர்களுக்கு உருவான துரோணரின் முதன்மையான சீடன் ஆவார். நகுலன் பாண்டுவிற்கு பாண்டுவின் இரண்டாவது மனைவியான மாத்திரைக்கும் மகனாக பிறந்தவர். இவர் அஸ்வினி தேவர்களின் மூலமாக பிறந்தவர். நகுலன் மிகவும் அழகான தோற்றம் உடையவர். வாழ்வீச்சில் சிறந்தவர். நகுலனும் சகாதேவனும் இரட்டையர்களாக பிறந்தவர். சகாதேவன் பாண்டுவிற்கு பாண்டுவின் இரண்டாவது மனைவியான மாத்திரைக்கும் மகன் பிறந்தவர். பாண்டவர் ஐவரில் சகாதேவனும் இளையவராவார். இவர் மிகுந்த புத்தி கூர்மை உடையவர். நடக்கவிருக்கும் செயல்களை முன்கூட்டியே அறியும் ஞானம் படைத்தவர். சகாதேவன் வாழ்வீச்சில் நகுலனைப் போல சிறந்தவர். இவர் அஸ்வினி தேவர்களின் மூலமாக பிறந்தவர். இவரும் நகுலனும் இரட்டையர்கள் ஆவார்கள். மகாபாரதத்தில் கௌரவர்களின் பிறப்பு என்பது தர்ஷனனுக்கு காந்தரா நாட்டு இளவரசியின் காந்தாரிக்கும் பிறந்த 100 மகன்கள் கௌரவர்கள் எனப்படுபவர். மகாபாரதத்தில் கௌரவர்களின் முதல் மகனான துரியோதனன் பேராசியும் பிடிவாதம் உடையவனாக வாழ்ந்தான். அவனை அடுத்து பிறந்த துச்சதன் தீமையில் துரியோதனை விட கொடுமையானவன். கௌரவர்கள் அனைவரும் செல்வ செழிப்போடு பிடிவாத குணம் கொண்டவர்களாக வளர்ந்தனர். கங்கா தேவியின் மகிழ்ச்சி. இச்சுவாக குலத்தை சேர்ந்த மன்னன் மகாபிஷேகம் உலகை நல்லாட்சியுடன் ஆண்டு வந்தான். மகாபிஷேக் செய்த புண்ணிய செயல்களால் மகாபிஷேக் இறந்ததும் தேவலோகம் அடைந்தான். மகாபிஷேக் தேவர்களோடு சேர்ந்து பிரம்ம தேவரை வணங்க சென்றான். அப்பொழுது கங்கை நதி கங்காதேவி வடிவில் அங்கு காட்சி அளித்தார். அப்பொழுது காற்றின் கங்காதேவியின் நாடை சற்று விலகியது. இதை கண்ட தேவர்களும் ரிஷிகளும் நாணத்தால் தலை குனிந்து நின்றனர். ஆனால் கங்காதேவியின் அழகை கண்டு மோகவயப்பட்ட மகாபிஷேக்கு கங்காதேவியை சற்று நாணமில்லாமல் பார்த்து கொண்டே இருந்தான். இதை பார்த்து கொண்டிருந்த பிரம்மன் மகாபிஷேக் மீது கடும் கோபம் கொண்டான். தேவலோகத்தில் இருந்த மகாபிஷேகை பார்த்து, நீ பூவுலகில் மனிதனாக பிறந்த கங்காதேவியால் விரும்பத்தக்காத செயல்களை சிலவற்றை சந்தித்து துன்பமடைந்து சில வருடங்கள் கழித்து நல்லுலகை அடைவடையாக என சபித்தார். அதன் பின் மகாபிஷேக் பூவுலகில் பிரதீப் மண்ணின் மகனாக பிறக்க நேர்ந்தது. பிரம்மதேவர் அவையில் தன்னை பார்த்து மெம்மோக வயப்பட்டு மகாபிஷேக்கை கண்டு கங்காதேவியும் அவன் மேல் காதல் கொண்டாள். இதை நினைத்து கொண்டு திரும்பி வரும்போது கங்காதேவி அஷ்டவசுக்களை சந்தித்தாள். அஷ்டம் வசுக்கள் என்பவர்கள் மனுவின் மைந்தனான பிரஜாபதியின் 8 மகன்கள் ஆவார். அவர்களின் பெயர்கள் தாரா, தரா, துருவா, சோமா, ஆகா, அனலா, பிரதிவிசா மற்றும் பிரபாசா ஆகும். அவர்கள் மனக்கவலையில் இருப்பதை கண்டு கங்காதேவி தங்களின் மனக்கவலைக்கான காரணம் என்னவென்று கேட்டாள். அவர்கள் கங்காதேவியிடம், தேவி வஷ்டிற்கு சினம் வரும்படி நடந்து கொண்டால் அவர்கள் எங்களை மனிதராக பிறக்க வேண்டும் என்று சபித்து விட்டார். இதுதான் எங்களின் கவலைக்கான காரணம். தாங்கள் எங்களுக்கு பூமியில் தாயாகி எங்களை பெற்றெடுக்க வேண்டும் என வேண்டினார். அதற்கு கங்காதேவி, உங்களை மண்ணுலகில் பெற்றெடுக்க நான் தயார். ஆனால் அதற்கு நீங்கள் தந்தையாக விரும்புவார் யார் என கங்காதேவி கேட்டாள். தேவி, மண்ணுலகில் பிரதீப் மன்னன் என்பவன் புகழுடன் திகழ்கிறான். அவனுக்கு சந்தன என்ற மகன் பிறக்க போகிறான். அவனே எங்கள் தந்தையாக விரும்புகிறோம் என்றனர். வசுக்கள் இதை கேட்டு கங்காதேவியை மகிழ்ச்சி அடைந்தாள். பிறகு வசுக்கள் வஷ்டரின், அதனால் நாங்கள் பிறந்தவுடன் தண்ணீரில் எறிந்த
எங்களின் ஆயுளை முடித்துவிட வேண்டும் என கேட்டுக்கொண்டன. அப்பொழுது கங்காதேவி, உங்கள் கோரிக்கைக்கு ஒரு ஒரு நிபந்தனை உள்ளது. அதாவது புத்திர பெரும் கருதி ஒரு மகனை மன்னரிடம் விட்டுவிட்டு மற்றவர்கள் நீங்கள் சொல்வது போல செய்கின்றேன் என உறுதி கூறினாள். கங்காதேவி அதன்பின் பசுக்கள் மகிழ்ச்சியுடன் விடைபெற்றன. ஒரு நாள் கங்கை நதிக்கரையில் பிரதீப் மன்னன் தியானம் செய்து கொண்டிருந்தான். அப்போது கங்காதேவி நீரிலிருந்து கரையேறி பிரதீப் மன்னன் முன்பு வந்து நின்றாள். தியானத்தில் இருந்த பிரதீப் மன்னிடம், மன்னா, உங்களுக்கு பிறக்கும் போது மகனுக்கு நான் மனைவியாக விரும்புகிறேன் என்று கூறினார். அதற்கு பிரதீப் மன்னனும் அவ்வாறே ஆகட்டும் என்றான். பிரம்மதேவன் சாபப்படி பிரதீபன் மனைவிக்கு மகன் பிறந்தார். அவனுக்கு சந்தனம் என்று பெயர் சூட்டினார். சந்தன இளமை பருவதை அடைந்தான். அனைத்து கலைகளையும் கற்று வல்லவனாக திகழ்ந்தான். கங்காதேவி நிபந்தனைகள். ஒரு நாள் பிரதீப் மன்னன் சந்தனுவை அழைத்து, மகனை, முன்பு ஒரு நாள் நான் கங்கை நதிக்கரையில் தியானித்து கொண்டிருந்த போது தேவலோகத்து பெண் ஒருவள் என் மருமகளாக விரும்புவதாக கூறினாள். அதனால் அவள் உன்னை பார்க்க வருவாள். அப்பொழுது அந்த பெண்ணை நீ யார் என்று கேட்காமல் அப்பெண்ணை ஏற்றுக்கொள், இது என் கட்டளை என கூறினான். பிறகு சில நாட்கள் கழித்து பிரதீப் மன்னன் தன் மகனாக சந்தனுவிற்கு முடிச்சூட்டி நாட்டிற்கு அரசனாகிவிட்டு காட்டுக்கு தவம் மேற்கொள்ள சென்று விட்டான். சந்தனுவிற்கு வேட்டையாடுவது என்றால் மிகவும் பிடிக்கும். ஒரு நாள் சந்தனு காட்டில் வேட்டையாடி கொண்டிருக்கும் பொழுது ஒரு அழகிய பெண் வருவதை பார்த்தான். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். பார்த்த நொடியில் இருவரும் காதல் கொண்டனர். பிறகு சந்தனு அப்பெண்ணை பார்த்து, பெண்ணே, உன்னை போன்ற அழகுடைய கண்ணியை நான் இதுவரை என் வாழ்நாளில் பார்த்ததில்லை என்றான். மேலும் அப்பெண்ணின் சந்தனு, நான் இந்த பூவுலகில் மிக சிறந்த அரசன். உன்னை மணந்து கொள்ளும் தகுதி எனக்கு இருக்கிறது. ஆகியால் நீ யாராக இருந்தாலும் பரவாயில்லை, எனக்கு உன்னை மிகவும் பிடித்திருக்க. நீ என்னை திருமணம் செய்து கொள்வாயா என்று தங்கிபடி கேட்டான். சந்தனு கூறிய வார்த்தைகளை கேட்டு அப்பெண் கங்காதேவி வெக்கப்பட்டு தலை குனிந்தபடி மௌனமாக நின்று கொண்டிருந்தாள். கங்காதேவியின் மௌனம் சமுதிரத்திற்கு அறிகுறி என்பதை உணர்ந்த சந்தனு, பெண்ணை உன் மௌனத்தை கலைத்து நேரடியாக பதில் சொல் என்றான். அப்பெண் கங்காதேவி சந்தனுவிடம், மன்னா, உங்களை திருமணம் செய்து கொள்ள நான் சம்மதிக்கிறேன். ஆனால் இதற்கு சில நிபந்தனைகள் உண்டு. அதற்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டும் என்றார். என்னுடைய நிபந்தனைக்கு நீங்கள் சம்மதித்தால் நம் இருவருக்குமான திருமண ஏற்பாடுகள் செய்யலாம் என்றார். கங்காதேவியின் அழகில் மயங்கிய சந்தனம் கங்காதேவி நிபந்தனைகளை கேட்டான். மன்னா, என்னை பற்றி தாங்கள் எதுவும் கேட்கக்கூடாது. நான் என்ன செய்தாலும் நீங்கள் என்னை எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. நான் உங்களை மனம் கஷ்டப்பட்டு படும்படி நடந்து கொண்டாலும் என்னிடம் எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது. உலகமே இருக்கும் காரியத்தை செய்தாலும் நீ ஏன் எப்படி செய்த என்று கேள்வி கேட்கக்கூடாது என்று நிபந்தனை விதித்தாள். இந்த நிபந்தனைகளை கேட்ட சந்தனம் மன்னனுக்கு கங்காதேவி கூறிய நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வதா வேண்டாமா என்ற குழப்பம் இருந்தது. ஆனால் கங்காதேவின் மேல் கொண்ட ஆசையினால் அந்த நிபந்தனைகளுக்கு சரியென்று சம்மதம் தெரிவித்தான். அதன் பிறகு ஒரு நன்னாளில் சந்தனுவிற்கும் கங்காதேவிக்கும் திருமணம் நடந்தது. அதன் பிறகு ஒரு நன்னாளில் சந்தனுவிற்கும் கங்காதேவிக்கும் திருமணம் நடந்தது. சந்தனு கங்காதேவியிடம் இன்பமாக வாழ்ந்து வந்தான். பல ஆண்டுகள் கழித்து கங்காதேவி ஒரு மகனை பெற்றெடுத்தாள். பெற்றெடுத்த உடனே அக்குழந்தையை கங்கையில் வீசினால் அதை கண்டு மன்னன் அதிர்ச்சி அடைந்தான். அப்போதுதான் திருமணத்திற்கு முன் கங்காதேவி விதித்த நிபந்தனைகள் சந்தனுவிற்கு நினைவுக்கு வந்தது. அதனால் எதுவும் பேசாமல் சூழ்நிலை கைதியாக இருந்தான். இதேபோல் தொடர்ந்து 7 குழந்தைகளையும் கங்காதேவி கங்கையில் வீசினாள். கங்காதேவி சந்தனுவை விட்டு பிரிதல். கடைசியாக சந்தனு கங்காதேவிக்கு 8வதாக ஒரு குழந்தை பிறந்தது. இந்த குழந்தையை கங்கையில் வீசிவிட்டால் என்ன செய்வதென்று பயந்த சந்தனு கங்காதேவியை பார்த்து, நீ யார்? எதற்காக இப்படி செய்கிறாய்? இந்த குழந்தையாவது கொல்லாமல் விட்டுவிடு என்று கூறினாள். கங்காதேவி, மன்னா, நான் இந்த குழந்தையை கொல்ல மாட்டேன். ஆனால் தாங்கள் என்னுடைய நிபந்தனைப்படி நடக்காமல் என்னை யார் என்று கேட்டதால் நீ உங்களுடன் நான் வாழ மாட்டேன் என்று கூறினாள். நான் போகும் முன் நான் யார் என்பதை தங்களிடம் கூறிவிட்டு செய்கின்றேன். நான் ஜனகு மகரிஷின் மகள். என்னோட பெயர் கங்காதேவி.
தேவர்களுக்கு உதவுவதற்காகவே நான் தங்களின் மனைவியாக இருந்தேன். நமக்கு குழந்தைகளாக பிறந்தவர்கள் எல்லாம் புகழ் வாய்ந்த 8 வசக்கள் வசியுடன் சாபத்தால் மனிதர்களாக பிறந்தனர். தங்களை தந்தையாகவும் என்னை தாயாகவும் அடைய விரும்பினார். அவர்களின் விருப்பம் நிறைவேறியது. அவர்களும் வசியின் சாபத்திலிருந்து சாபம் விமோசனம் அடைந்தனர். 8வது மகனான இவன் பெரிய மகனாக திகழ்வான். இவனை மகனாக பெற்றதுடன் என்னுடைய கடமை முடிந்தது. தாங்கள் எனக்கு விடை தர வேண்டும் என்று கேட்டாள். கங்காதேவி கூறியதை கேட்டு சந்தனுக்கு ஜங்கு மகரிஷின் மகளை புண்ணிய புருஷர்களான வசுகளுக்கு வசிஷ்டர் எதற்காக சாபம் கொடுத்தார். 8வது மகனாக பிறந்திருக்கும் இந்த குழந்தை மட்டும் என் மண்ணுலகில் வாழ வேண்டும். இதற்கான காரணங்களை எனக்கு விளக்கமாக சொல் என்று கேட்டான். கங்காதேவி, மன்னா, முனிவர்களின் சிறந்தவர் வசிஷ்டர். வசிஷ்டர் வர்ணின் புதல்வர் ஆவார். வசிஷ்டர் மேர்மலை சாரலில் தவம் செய்து கொண்டிருந்தார். அவர் நந்தினி என்ற பசு ஒன்றை வைத்திருந்தார். ஒரு நாள் தேவராகிய இந்த 8 வசுக்களும் அவரவர் மனைவியருடன் பிரபாசன் என்ற வசுவின் மனைவி வசிஷ்டரிடம் இருந்த பசுவான் நந்தினியை கண்டு அந்த பசு தனக்கு வேண்டும் என்று கேட்டாள். மனைவியின் விருப்பத்தை அறிந்த பிரபாசன், இந்த பசு வசிஷ்ட மகரிஷிக்கு சொந்தமானது. இந்த பசு தெய்வத்தன்மை வாய்ந்தது. இந்த பசுவின் பாலை பருகும் மனிதர்கள் இளமையும் அழகும் குறையாமல் நீண்ட நாட்கள் வாழ்வார்கள் என்றான். இதை கேட்ட பிரபாசின் மனைவி தனக்கு மண்ணொலியில் ஜீதவதி என்ற ஒரு தோழி இருப்பதாகவும் அவள் அழகு இளமையும் குறையாமல் இருக்க அவளுக்கு இந்த பசுவை அன்பளிப்பாக தர இருப்பதாக கூறினாள். மனைவியின் விருப்பத்தை நிறைவேற்ற பிரபாசன் மற்றும் பசுகளுடன் நந்தினி என்னும் காமதேவனை கன்றுடன் பிடித்து கொண்டு வந்து தன் மனைவியிடம் கொடுத்தான். வசிஷ்டர் தன் தவத்தை முடித்து விட்டு ஆசிரமத்துக்கு வந்தார். அப்பொழுது ஆசிரமத்தில் இருந்த பசுவும் கன்று குட்டியும் களவாடப்பட்டிருப்பதை கண்டு மிகவும் கோபம் கொண்டார். தன் பசுக்களை களவாடி சென்ற வசுக்கள் மனிதராக பிறக்க வேண்டும் தாபமிட்டார். இதை அறிந்த வசுக்கள் வசிஷ்டரின் பசுவையும் கன்றையும் கொடுத்துவிட்டு எங்களை மன்னிக்க வேண்டும் என அவரின் காலில் விழுந்து வேண்டினார். அப்பொழுது வசிஷ்டர், என் பசுவும் கன்றும் களவாட காரணமாக இருந்த பிரபாசன் தவிர மற்றவர்கள் விரைவில் சாப விமோசனம் பெறுவர். ஆனால் பிரபாசன் மட்டும் நீண்ட நாள் காலம் மண்ணுலகில் வாழ்வான். அவன் பெண் என் என்பதை துறந்து சந்திதியின்றி வாழ்வான். அவன் அனைவருக்கும் நன்மைகள் செய்து பெரும் புகழும் பெற்று சாஸ்திரங்களில் வல்லவனாக திகழ்வான் என்று வசிஷ்டர் கூறினார் என கங்காதேவி கூறினாள். பிறகு கங்காதேவி வசிகளில் ஒருவரான பிரபாசனை நான் என்னுடன் அழைத்து செல்கிறேன். இவன் பெரியவன், ஆனா பின் தங்களிடம் ஒப்படைக்கிறேன். தாங்கள் அழைக்கும் போது நான் வருவேன் என குறிவிட்டு சந்தனுக்கு விடை கொடுத்து மறைத்தாள். செம்படவனிடம் பெண் கேட்கும் சந்தனம். கங்காதேவி தன் 8வது குழந்தையுடன் மறைந்தாள். அவன் தேவ விரதன் என்றும் காங்கையன் என்றும் அழைக்கப்பட்டான். இவன் நற்குணங்களில் சிறந்தவனாக விளங்கினான். தன் மனைவியை குழந்தையும் இழந்த சந்தனோ மிகுந்து துன்பப்பட்டான். அதன் பின் நாட்டாட்சியில் மிகுந்த கவனம் செலுத்தி வந்தான். அஸ்தினாபுரத்தை தலைநகரமாக கொண்டு அனைவரும் போற்றி புகழும் வண்ணம் அரசாட்சி புரிந்தான். நீதி நெறி தவறானதாகவும் இந்திரனுக்கு ஒப்பற்றானதாகவும் சின்னத்தில் யமனுக்கு ஈடாகவும் வேகத்தில் வாயு பகவானாகவும் ஈடாகவும் அனைத்து கலைகளிலும் சிறந்தவனாகவும் விருப்பம் வெறுப்புகள் இன்றி நல்லாட்சி புரிந்து வந்தான். ஒருமுறை சந்தனும் காட்டில் வேட்டையாடி கொண்டிருக்கும் பொழுது கங்கை நதியை கண்டான். நதியில் நீர் குறைவாக ஓடுகிறது. எதனால் நீர் பெருக்கெடுத்து ஓடவில்லை என எண்ணிக்கொண்டு இருந்தான். அப்பொழுது வாலிபன் ஒருவன் தன் அன்பு எய்து திறமையால் கங்கை நதியை தடுத்து நிறுத்துவதை கண்டான். இதை பார்த்த மன்னன் சாந்தனு உடனே கங்காதேவியை அழைத்தான். கங்காதேவி தன் மகனுடன் மன்னன் முன் தோன்றினாள். கங்காதேவி மன்னரிடம், மன்னா, இவன் நமது 8வது மகன். அனைத்தும் கலைகளையும் நன்கு கற்றவன். இவன் தேவந்தனுக்கு இணையவன். வசிஷ்டரின் வேதங்களை வேத மகங்களையும் நன்கு கற்றறிந்தவன். மகனை தங்களிடம் ஒப்படைக்கிறேன் என கூறிவிட்டு மறைந்தாள். தன் மகனை கண்ட சந்தனு அளவற்ற மகிழ்ச்சி அடைந்தான். பிறகு ஒரு நன்னாளில் தன் மகனுக்கு இளவரச பட்டம் சூட்டினான். 4 ஆண்டுகள் கழிந்தும் ஒரு முறை மன்னன் சந்தனு யாமுனை நதிகரைக்கு சென்றான். அங்கு ஒரு அழகிய பெண்ணை கண்டான். அவளிடம், பெண்ணே, நீ யார், இங்கு என்ன செய்து கொண்டிருக்க என கேட்டான். அப்பெண்ணை, மன்னா, நான் செம்புவடம் மீனவன். பெண் எனது தந்தை சம்புவடர்களின் அரசன் ஆவார்.
நான் இங்கு ஓடம் ஒட்டுகிறேன் என கூறினாள். அப்பெண்ணின் அழகில் மயங்கி மன்னன் அப்பெண்ணை தன்னுடைய மனைவியாக்கி கொள்ள விரும்பி அவனின் தந்தையை காணச் சென்றான். அப்பெண்ணின் தந்தை கண்ட அரசன் அவனிடம், நான் தங்கள் மகளை மணமுடிக்க விரும்புகின்றேன் என கூறினான். அதற்கு அப்பெண்ணின் தந்தை, மன்னா, நான் எனது மகளை தங்களுக்கு மணமுடிக்க சம்மதிக்கிறேன், ஆனால் அதற்கு நிபந்தனை உண்டு என்றான். மன்னன், அந்த நிபந்தனை என்னவென்று கூறு, அந்த நிபந்தனை என்னால் நிறைவேற்ற முடியாதாக நான் இருந்தால் நான் வாக்குறுதி கொடுக்க மாட்டேன் என்றான். சம்புடன், மன்னா, என் மகளுக்கு பிறக்கும் குழந்தையே அரசனாக வேண்டும் என்றான். செம்புடனும் இந்நிபந்தனை ஏற்க முடியாதால் மன்னன் கவலையுற்று திரும்பினான். மன்னால் செம்புவட பெண்ணை மறக்க முடியவில்லை. அப்பெண்ணின் நினைவால் மிகவும் வாடி வருந்தினான். மண்ணின் உடல்நிலை சேர்ந்து காணப்பட்டது. தந்தையின் நிலையை கண்ட தேவவிரதன் தந்தையிடம் சென்று, தந்தையே, தாங்கள் மிகவும் சோர்வுற்று காணப்படுகிறீர்கள். தங்களின் துன்பத்திற்கான காரணம் என்னவென்று கூறுங்கள், நான் தீர்த்து வைக்கிறேன் என்றான். மகனிடம் தன் விருப்பத்தை சொல்ல வெக்கமடைந்த மன்னன், மகனே, நம் குல வாரிசாக நீ ஒருவனே இருக்கிறாய். நாளைக்கு உனக்கு ஏதேனும் நேர்ந்தால் நம் சந்ததி என்னவாகும்? அதை நினைத்து நான் வருந்துகிறேன் என கூறினான். மகனிடம் செம்புவடா பெண் பற்றி எதுவும் கூறவில்லை. ஆனால் தேவவிரதன் தன் தந்தை ஏதோ மறைக்கிறார் என்பதை உணர்ந்தான். தந்தையிடம் தேரோட்டியிடம் கேட்டால் விவரம் தெரிந்து விடுகிறது என நினைத்து தேரோட்டியிடம் சென்றான் தேவவிரதன். மகாபாரதத்தை எழுதிய விநாயகர். மகாபாரதம் என்னும் இதிகாசத்தினை உலகத்துக்கு அளித்தவர் வியாசர் ஆவார். மகாபாரதம் என்பது ரிக், யஜுர், சாமம், ஆதர்வணம் என்கின்ற வேதங்களில் அடுத்து விளக்கக்கூடிய 5வது வேதமாக அனைவராலும் போற்றப்படுகின்ற அளவிற்கு ஏற்றப்பட்டது ஆகும். இதில் மனித வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய அனைத்து விஷயங்களுமே மிக தெளிவாகவும் அழகாகவும் கூறிய பெருமை வியாசருக்கு உண்டு. இதனை நூல் வடிவில் கொண்டு வர வேண்டும் என எண்ணம் கொண்டார் வியாசர். பிறகு வியாசர் தாம் சொல்ல சொல்ல இதனை யாரை கொண்டு எழுத செய்வது என்கின்ற எண்ணம் தோன்றியது. அப்பொழுது வியாசருக்கு மனதில் தோன்றியவர் பிரம்மதேவன். பிரம்மதேவனை வைத்து மகாபாரதத்தை எழுதலாம் என நினைத்து பிரம்மனை மனமுருக வழிபட்டார். வியாசரின் வழிபாட்டினால் பிரம்மரும் அவர் முன் தோன்றினார். வியாசர் தன் எண்ணத்தினை பிரம்மதேவரிடம் கூறினார். பிரம்மர் வியாச முனிவரிடம், நீங்கள் கணபதியை வேண்டிக் கொள்ளுங்கள், உங்களுடைய எண்ணம் ஈடேற துணை புரிவார் என கூறி மறைந்தார். அதன் பின் வியாசர் முனிவர் கணபதியை மனமுருக வேண்டினார். கணபதி வியாசர் முன்பே தோன்றினார். வியாசர் தன் மனதில் இருக்கும் எண்ணத்தினை விநாயகரிடம் கூறினார். கணபதி அதற்கு ஒப்புக்கொண்டார். ஆனால் கணபதி ஒரு நிபந்தனை விதித்தார். முனிவரே, பாரதத்தை நீங்கள் தங்கு தடையில்லாமல் சொல்ல வேண்டும், எந்த காரணம் கொண்டு இடையில் நிறுத்தக்கூடாது என்றார். வியாசரும் இதற்கு சம்மதம் தெரிவித்தார். பிறகு வியாசரும் ஒரு நிபந்தனை விதித்தார். பெருமானே, தாங்களும் ஒரு வினாடி கூட நிறுத்தாமல் எழுத வேண்டும் என்றார். விநாயகரும் இதற்கு சம்மதித்தார். அதாவது தாம் சொல்கின்ற பாடலின் கருத்தினை பொருளை உணர்ந்தபடியே எழுதல் வேண்டும் என்பதுதான் இதற்கு விநாயகர் பெருமான் சம்மதளித்தார். ஒரு நன்னாளில் விநாயகர் பெருமானை முறைப்படி பூஜித்து வணங்கி பாரதி கதையை கூற துவங்கினார் வியாசர் பாடலாக சொல்ல கணபதி பொருளினை யோசித்து எழுத துவங்கினார். வெள்ளம் போல் வியாசர் சொல்லி கொண்டிருக்க அவரின் வேகத்துக்கு ஈடு கொடுத்து எழுதினார். கணபதி ஒரு கட்டத்தில் விநாயகரின் எழுத்தாணியன் கூர் முழங்கி போனது உடனடியாக தனது வலுக்கொம்பை ஒடித்து அதையே எழுத்தாணையாக உபயோகித்து மகாபாரதத்தை எழுதி முடித்தார். இவ்வாறு மகாபாரதத்தின் காவியம் உருவானது. இதனை தமது புத்திரான சுகருக்கு வியாசர் கற்றுக் கொடுத்தார். நாரதர் மகாபாரதத்தினை கற்றுக்கொண்டவர்களுக்கு தெரியப்படுத்தினார். இவ்வாறு மகாபாரதம் மனிதர்கள் இடையில் சென்று அடைந்தது. வியாசர் பிறந்த கதை. வேத வியாசர் தான் மிகச்சிறந்த புராணமான மகாபாரதத்தை உருவாக்கி எழுதியவர். இவர் கௌரவர்களுக்கு பாண்டவருக்கும்
ஒரு கொள்ளு தாத்தா ஆவார். அத்தகைய சிறப்புகள் பெற்ற மகாபாரதத்தை உருவாக்கிய வேத வியாசர் பரசரா